கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாவதாக. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல காலை வேளையிலே அருளுரை துளிகளின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன். இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து சில காரியங்களை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. இன்றைய நம்முடைய சிந்தனைக்காக 1 யோவானின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். நியாயத்தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூர்ணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். நியாயத்தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாக வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் தேவ சமூகத்திலே ஒரு நாள் நியாயத்தீர்ப்பு நாட்களிலே நாம் எல்லாரும் போய் நிற்க வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. அன்றைக்கு நாம் நிற்கும் பொழுது நாம் எப்படிப்பட்ட நிலைமையில நிற்க வேண்டும் என்று சொன்னால் வெட்கப்படாதவர்களாக நிற்க வேண்டும். தேவனுடைய அந்த நியாயத்தீர்ப்பு நாட்களிலே நாம் நிற்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக தைரியத்தோடு கூட நாம் நிற்க வேண்டும், அன்புள்ளவர்களாக நாம் நிற்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஏனென்றால் அதே வசனம் சொல்லுகிறது, அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இந்த பூமியிலே இருக்கிறோம் என்று சொல்லி. பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் அன்புள்ளவராக இருக்கிறார். அவருடைய அன்பை நாம் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இந்த பூமியிலே காணப்படுகிறோம். அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அதே போல் நாமும் இரக்கமுள்ளவர்களாக இந்த பூமியிலே இருக்கிறோம் என்பதை வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. பிரியமானவர்களே, அவர் எவ்விதம் இருக்கிறாரோ அதே போல் நாமும் இருக்க வேண்டியது வேதத்தினுடைய போதனையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவரைப் போலவே நாம் சிந்திக்க, அவரைப் போலவே வாழ, அவரைப் போலவே இருக்க தேவன் இந்த உலகத்தில் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஆகையினாலே நாம் எப்படிப்பட்ட நிலைமையில் இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்பதை வேதம் சொல்லியிருக்கிறதோ அதை நாம் கடைபிடித்து வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் நாம் எல்லாரும் இந்த உலகத்திலே தேவனுக்காக பிரயாசப்பட்டு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். அவருக்காகவே விசுவாச வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு நாள் அவரை சந்திக்க போகிறோம், அவரோடு கூட வாழப்போகிறோம், அவரோடு இருக்க போகிறோம். அந்த ராஜ்யத்தில் நம்முடைய வாழ்க்கையானது தொடங்க போகிறது. அதற்கு முன்னதாக பூமியில் கொடுக்கப்பட்டிருக்கிற கடமைகளை நாம் சரிவர செய்யக்கூடியவர்களாகவும் காணப்பட வேண்டும். அப்படி நாம் தேவ பிள்ளைகளாக இருந்து நம்முடைய கடமைகளை சரிவர செய்யும் பொழுது தேவ நாமம் இந்த உலகத்திலே மகிமைப்படுவது மாத்திரமல்ல, நாம் தேவ ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கவும் நம்மால் முடியும். அவர் இருக்கிற பிரகாரமாக நாம் இருந்தால் நிச்சயமாக நன்மைக்கு ஏதுவான ஆசீர்வாதங்களை நம்மால் பெற முடியும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகவே தான் இதை குறித்து மத்தேயு எழுதும் பொழுது கூட மத்தேயு 10ஆம் அதிகாரம் அதனுடைய 25ஆம் வசனத்திலே இவ்விதமாக அவர் எழுதுகிறார். சீசன் தன் போதனைப் போலவும் வேலைக்காரன் தன் எஜமானைப் போலவும் இருப்பது போதும், வீட்டெஜமானாகிய பெயல்செபூல் என்று சொன்னார்களானால் அவன் வீட்டாரை அப்படி சொல்லுவது அதிக நிச்சயம் அல்லவா? எவ்வளோ பாருங்கள், எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை. சீசன் தன் போதகனை போலவும். நம்முடைய பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரன் இந்த உலகத்தில் அனுப்பி கொடுத்து அவர் மூலமாய் நம்மை இரட்சித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது நாம் அவரை போல வாழ வேண்டும், அவரை போல இருக்க வேண்டும். சிந்தனையிலும் செயலிலும் அதே போல் நம்முடைய ஒவ்வொரு காரியங்களிலும் நாம் நம்மை வெளிப்படுத்துகிற விதங்களிலும் நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும் என்றால் அவரை போல காணப்பட வேண்டும். இதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற நல்ல பாடமாக இருக்கிறது. இந்த பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கிற நாம் அதை பிரதிபலிக்க வேண்டியவர்களாக நாம் காணப்படுகிறோம். கிறிஸ்து நம்மிலே காண வேண்டும். மற்றவர்கள் நம்மை பார்க்கும் பொழுது நம்மை எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். அதற்கேற்ற விசுவாச வாழ்க்கை நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். அதற்கேற்ற அன்பு, அதற்கேற்ற செயல்பாடுகள், அதற்கேற்ற கிரியைகள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அதைத்தான் வேதமும் நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. நாம் வாசிப்பது மாத்திரமல்ல, தியானிப்பது மாத்திரமல்ல, வாழ்க்கையிலும் கடைபிடித்து வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவை போல வாழ்வதற்கு கிறிஸ்து நமக்கு போதுமான சகல ஆசீர்வாதத்தையும் பலனையும் சத்துவத்தையும் வல்லமையும் நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அதை உணர்ந்து நாம் செயல்படும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. ரோமருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது, தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற்பேரானாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மை முன்குறித்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. முன்குறித்தவருடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் அவருடைய சாயலை போல நாம் வாழ வேண்டும். அவருடைய சாயல் என்ன?
அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர், நீதியுள்ளவர். இதுதான் அவருடைய சாயல். சாயல் என்று சொன்னால் அவருடைய குணநலங்களை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ கிறிஸ்துவுடைய குணநலங்கள் என்னவோ அந்த குணநலங்கள் அவரை பின்பற்றுகிற, அவரை விசுவாசிக்கிற, அவருக்கு ஊழியம் செய்கிற நம்மிடத்திலே அது காணப்பட வேண்டும். அது இல்லாமல் நாம் இருப்போம் என்று சொன்னால் அந்த சாயல் நம்மிடத்தில் இருக்காது. ஆகவே கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொண்டவர்களாக, கிறிஸ்துவின் சாயலை வெளிக்காட்டக்கூடியவர்களாக, கிறிஸ்துவின் சாயலை நாம் பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இந்த பூமியிலே வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கை வாழ தேவன் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வாராக. பிரியமானவர்களே, நாம் எல்லா இடங்களிலும் கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்துகிறோமா? கிறிஸ்துவை போல நாம் நடந்து கொள்ளுகிறோமா? கிறிஸ்துவை போல நாம் சிந்திக்கிறோமா? கிறிஸ்துவை போல நாம் பேசுகிறோமா? கிறிஸ்துவை போல நாம் நடந்து கொள்ளுகிறோமா, இருக்கிறோமா என்பதை நாமே நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொண்டு சாட்சியாக வாழ்ந்து தேவநாமத்தை மகிமைப்படுத்த தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. அப்படி திருக்கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாம் கடந்து போவோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக, நிலைநிறுத்துவாராக, அவர் நம்மை உயர்த்துவாராக. ஆமீன்.